யூதா குலத்து சிங்கமும் தாவீதின் வேருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பான வாழ்த்துக்கள். வேண்டுதல் செய்வோம். துன்பங்களிலும் துயரங்களிலும் வாழுகின்ற மக்களுக்கு அடைக்கலமாக இருந்து அனுதினமும் ஆற்றுப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேதனைகளும் துயரங்களும் இந்த உலகில் இருப்பினும் உம்மை நம்பி விசுவாசத்தோடு வாழ்வதற்கு இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற பகுதியினூடாக எங்களை வழி நடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அரியணையில் அமர்ந்திருந்த ஆண்டவரின் வலக்கையில் ஒரு சுருளேடு இருந்தது. இந்த சுருளேடு 7 முத்திரைகள் போடப்பட்டு மூடப்பட்டிருந்தது. அந்த முத்திரையை திறந்து வாசிக்கவும் பார்க்கவும் ஒருவரும் பாத்திரவானாக காணப்படாததினால் யோவான் அழுதார். அப்பொழுது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். புத்தகத்தை யாரும் திறக்க இயலவில்லையே என்று யோவான் அழுதார். அந்த நேரத்தில்தான் மூப்பர்களில் ஒருவர் வந்து கூறிய வார்த்தைகளைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். மூப்பர்களில் ஒருவர் யோவானிடம் இந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் 3 முக்கிய செய்திகளை கூறுகின்றார். முதலாவது, அவர் சொல்கின்ற செய்தி, அழாதே, புத்தகத்தை யாரும் திறக்க இயலவில்லையே என யோவான் அழுதார் என நாம் படித்தோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் கிறிஸ்துவின் தூதராக யோவானிடத்தில் வந்து அழாதே என்கின்றார். இயேசு கிறிஸ்து மானிடனாக வாழ்ந்த காலத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நாயின் என்னும் ஊரில் ஒரு கைம்பெண் தனது ஒரே மகன் இறந்த பொழுது மிகவும் துயரப்பட்டு அழுது கொண்டிருந்தார். இயேசு அவரை பார்த்து அழாதே என்று கூறினார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், எவீரும் அவருடைய வீட்டாரும் இறந்த தங்களது மகளுக்காக அழுது கொண்டிருந்த பொழுது இயேசு அழாதேயுங்கள் என்றார். ஆறுதல் படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் இன்னும் விண்ணிலிருந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. யோவான் அழுததை ஸ்வற்றே என்கின்ற புதிய ஏற்பாட்டு அறிஞர் யோவான் தேவையில்லாமல் அழுதார், டியர்ஸ் வேர் அன்னெசசரி என்று குறிப்பிடுகின்றார். ஏனெனில் போதுமான அறிவில்லாததால் மனிதர் எப்போதும் அழுகின்றனர். நமக்கு பொறுமையும் காத்திருக்கும் குணமும் நம்பிக்கையும் இருந்தால் நாம் அழுவதற்கு காரணமானவைகளில் கடவுள் நமக்கு வைத்திருக்கும் தீர்வுகளை கண்டிருப்போம் என்று கூறுகின்றார். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவால் முத்திரைகளை உடைக்கவும் வாசிக்கவும் முடியும் என்பதை தெரியாமல் யோவான் அழுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றதாலும் அவர் உயிரோடு நம்மோடு கூட வாழ்வதாலும் நம்மேல் அதிகாரமுடையவராக கடவுளுக்கு முழுமையான கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததாலும் நாம் அறிய வேண்டிய 2 மிக முக்கியமான காரியங்கள் உள்ளன. ஒன்று, நம் ஆண்டவரால் அறிய முடியாத இரகசியங்கள் எதுவும் இல்லை. இரண்டாவது, உலகிலுள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு. எனவே நாம் எதற்காகவும் அழுவது அவசியமற்றது. எது வந்தாலும் அவரிடம் அடைக்கலம் புகுவதே நமது அழுகைக்கான தீர்வு. அவரிடம் அடைக்கலம் புகும் மனிதன் நற்பேறு பெற்றவன் என சங்கீதக்காரர் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கையில் சிலவற்றை சந்திக்க இயலாமல் நம்மிலே பலர் அழுகின்றோம். வாழ்க்கையில் சிலவற்றை சந்திக்க முடியாமல் வாழ்வையே முடித்து கொள்ளும் நிலைக்கு செல்லுவதும் உண்டு. அழுது கொண்டிருப்போருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்த இன்று விசுவாசிகளாகிய நம்மை
ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்ற மற்றொரு செய்தி, யூதா குலத்து சிங்கம். இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள யூதா குலத்து சிங்கம் என்னும் பெயர் யாக்கோபு தனது மரணத்துக்கு முன்பு அவரது மைந்தர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத மொழிகளை நமக்கு நினைவூட்டுவதாக உள்ளன. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யூதாவை ஆசீர்வதிக்கின்ற பொழுது யாக்கோபு இப்படி சொல்கின்றார், யூதா பாலசிங்கம் என்று ஆசீர்வதிக்கிறார். யூதாவை பாலசிங்கம் என்று அழைத்தால் யூதா கோத்திரத்தில் தலை சிறந்த மனிதராக திகழும் இயேசுவை யூதா குலத்து சிங்கம் என்று அழைப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவை இரண்டும் எழுதப்பட்ட காலங்களுக்கு இடையில் பல நூல்கள் எழுதப்பட்டன என்பதை நம்மில் சிலர் அறிந்திருக்கிறோம். இந்த நூல்களில் யூதா குல சிங்கம் என்னும் பெயர் வர இருக்கும் மேசியாவுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கின்றது. சிங்கம் வலிமையை அல்லது ஆற்றலை சொல்வதற்காக குறிப்பிடப்படுகின்ற சொல். எனவே யூதா குலத்து சிங்கம் எனும் பெயர் சகல ஆற்றலும் நிறைந்த கடவுள் நமக்கு இருக்கிறார் என்கின்ற உண்மையை நமக்கு சொல்லுகின்றது. கொரோனா பாதித்த காலங்களில் எல்லாரும் வீட்டில் முடங்கி இருந்த நேரத்தில் பல இடங்களில் பலருக்கு உணவில்லாமல் அவதியுற்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் முன்னர் பணியாற்றிய பிலிப்ஸ்புரம் திருச்சபையிலும் உணவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை இடைவேளை அல்லது அரசு திறந்து சில நாட்களை கொடுத்த பொழுது பலருக்கு தேவைப்பட்டவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கப்பட்டது. ஒரு தங்கை நீண்ட தூரம் ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் சைக்கிளிலேயே அவள் ஓட்டிக்கொண்டு தனியாக வந்தாள். 8 வயது சிறுமி. புதிதாக ஆலயத்திற்கு வந்த அவளை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய், ஏன் இவ்வளவு தூரம் தனியாக வருகிறாய் என்று கேட்டபொழுது அவள் சொன்னார், பாஸ்டர், நான் எல்லோ பெல்ட் வாங்கியிருக்கிறேன், கராத்தேயில் எல்லோ பெல்ட் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னாள். கராத்தேயில் ஒரு எல்லோ பெல்ட் வாங்கியவுடன் ஒரு தைரியம் வருகிறது. இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், யூதா குலத்து சிங்கம், சகல ஆற்றலும் நிறைந்த கடவுள் நமக்கு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது நமக்கு எத்தகைய பலமும் ஆற்றலும் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்ற மற்றொரு பெயர் தாவீதின் வேர். இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு பெயர் தாவீதின் வேர். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 10ஆம் வசனத்தை பாருங்கள். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். ஏசாயா 11:1, 11:10 ஆகிய 2 வசனங்களிலும் தாவீதின் இந்த வேர் அல்லது ஈசாயின் மகனாகிய தாவீதின் வேர் குறித்து ஏசாயா இறைவாக்கு உரைக்கின்றார். ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஈசாய் என்பவர் தாவீதின் தந்தை. இந்த தாவீதின் பரம்பரையில் வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் தாவீதின் வேர். எனவே ஈசாயின் வேர் என்பது இயேசு கிறிஸ்துவே என்பது தெளிவாக நமக்கு உறுதியாகின்றது. இங்கே தாவீதின் வேர் எனும் பெயர் இயேசு கிறிஸ்து வரலாற்றின் கடவுள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் கடவுள் என்பதை நமக்கு சொல்கின்றது. வரலாற்றின் கடவுள் நமது வரலாற்றையும் தலைமுறையையும் நமது வாழ்வையும் அறிந்திருக்கிறார். நமக்கு நம்முடைய வாழ்நாளில் நாம் பார்ப்பதும் அறிவதும் மட்டுமே தெரியும். ஆனால் தாவீதின் வேராகிய நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய மூதாதையர் வரலாறு, நம்முடைய தலைமுறையின் வரலாறு, இனி வரும் வரலாறு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்.
ஆகவே தனிமை உணர்வு வருகையில் தாவீதின் வேறுமானவர் நமக்கு இருக்கிறார் எனும் நம்பிக்கை கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தனிமைப்படுத்தல் பற்றி இன்று நாம் வாழ்கின்ற எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கொரோனா காலத்தில் தனிமைப்படுத்தலில் எவ்வளவு பாடு உண்டு என்பதை இக்காலத்தில் வாழ்கின்ற நாம் அறிந்தவர்கள். அத்தகைய தனிமை போன்ற உணர்வுகளெல்லாம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் வருகின்ற பொழுது தாவீதின் வேர், வரலாற்றின் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதின் வேறுமானவர் எல்லாவற்றையும் தலைமுறையையும் அறிந்த கடவுள் என்பதை எப்போதும் திரும்ப திரும்ப சொல்லி நம்பிக்கையில் வலுப்பட அவர் அழைக்கிறார். புத்தகச் சுருளை திறக்க இயலவில்லையே எனும் அழுகைக்கு மூப்பர்களில் ஒருவர், அழாதே, நமது பிரச்சனைகளுக்கு ஆண்டவரிடம் தீர்வு உள்ளது என்று ஆறுதல் கூறுகின்றார். யூதா குலத்து சிங்கம், சகல ஆற்றலும் நிறைந்த கடவுள், தாவீதின் வேர், வரலாற்றின் ஆண்டவர் திறக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருக்கிறார் என்று செய்தி சொல்கின்றார். இந்த நம்பிக்கையில் அனுதின வாழ்வில் நாம் நடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். அழாதே என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில் இந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இருப்பினும் திடீரென்று எதிர்பாராத நிலைகளில் எங்கள் விசுவாசத்தை மறந்தவர்களாக நாங்களும் சாதாரண மனிதர்களைப் போல வேதனைப்பட்ட நேரங்களையெல்லாம் எண்ணி பார்க்கின்றோம். யூதா குலத்து சிங்கமாக, தாவீதின் வேராக நீர் எங்களுக்கு இருக்கின்றீர். எங்கள் காலத்தையும் எங்கள் முந்தைய காலத்தையும் எங்களுடைய பின்னாட்களில் நடக்க இருப்பதையும் அறிந்து எங்களுக்கு செயல்படுகின்றீர். இந்த நம்பிக்கையை பெற்றவர்களாக யூதா குலத்து சிங்கமாக உம்மை உறுதியாக பெற்று விசுவாசத்தோடு நாங்கள் பயணிக்கவும், நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை ஊட்டவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.